கார்த்திகை தீபம் சீரியல் ஏப்ரல் 1 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத சிம்பிளான ரிவ்யூவாக பார்க்கலாங்க. அபிராமி இருக்கிற இடம் தெரிஞ்சு கார்த்தி அவங்கள தேடி வந்துட்டுருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து தீபா, மீனாட்சி, மைதிலி 3 பேரும் கோவிலில் நின்றுட்டுருக்க மீனாட்சியோட ஃப்ரெண்டு வராங்க. என்னாச்சு மீனாட்சி, ஏன் சுகமாக இருக்க அப்படின்னு கேட்கவும், எங்கள் அத்தையை காணோம் அப்படிங்கிற விஷயத்த அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. உங்கள் அத்தையை காணுமா? உங்கள் அத்தையை காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவிலில் பார்த்தனே அப்படின்னு அவங்க சொல்லவும், உடனே இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு உடனே இந்த விஷயத்த கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க. கார்த்தியும், நான் ஏற்கனவே அந்த இடத்துக்கு தாங்க போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்ல, இவங்க 3 பேருமே சரி நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அங்கேருந்து கிளம்பி அதே கோவிலுக்கு போகிறாங்க ஆட்டோவில். மீனாட்சி கோவில் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இவங்க எல்லாரும் போகிற நேரம்னு பார்த்து கரெக்டாக ஐஸ்வர்யா செட் பண்ண ரவுடிங்க அபிராமி விபூதி மடிச்சிட்ருக்க அவங்கள மயக்க மருந்து வச்சு கடத்திடுறாங்க. அதே கோவிலில் அபிராமியை நிறுத்தி அவங்களும் கூட நின்றுட்டுருக்காங்க. மீனாட்சி, மைதிலி, தீபா 3 பேரும் கோவிலுக்குள்ளே என்ட்ராகிறாங்க. ஃபஸ்ட்டு மீனாட்சி போய் நேராக அந்த ரவுடிங்களில் இருக்கிற ஒருத்தர்கிட்டயே, இவங்கள பார்த்தீங்களா, இவங்க எங்கள் அத்தை, இவங்கள காணோம் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லையேம்மா நான் இவங்கள பார்க்கலையேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நேராக அந்த ரவுடி கேங் ஹெட் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போய் இந்த அம்மாவை தேடி அவங்க மருமகங்க வந்திருக்காங்க, முதல்ல இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லவும், அங்கேருந்து அபிராமியை 3 பேரும் தூக்கிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் இவங்க 3 பேரும் நேராக அந்த பூசாரிக்கிட்ட போய், இவங்க எங்கள் அத்தை, இவங்கள பார்த்தீங்களா, இவங்கள தேடி தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவும், இந்த அம்மா 2 நாளாக இங்கே தான் தங்கியிருக்காங்க, இப்போ தான் விபூதி மடித்து வைக்கிறதுக்காக அந்த பக்கமாக போயிருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லவும், இவங்க 3 பேரும் அங்கே தேடி போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே காணோனதும் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கேட்கவும், இப்போதாம்மா இந்த அம்மாவை தூக்கிட்டு போகிறாங்க, கேட்டதுக்கு மயக்கம் போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன்னு தான் சொன்னாங்க அப்படின்னு அவங்க சொல்ல, கரெக்டாக அவங்க அந்த நேரம்னு பார்த்து அபிராமியை காரில் ஏற்ற இவங்களும் பார்த்துட்றாங்க. ரொம்பவே வேகமாக அவங்கள போய் தடுக்கலான்னு போகிறாங்க. இவங்க 3 பேராலையும் தடுக்க முடியலன்னதும் தீபா அந்த காரோட நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. கரெக்டாக அந்த நேரம்னு பார்த்து கார்த்தியும் வந்துடுறாங்க. சார் இப்போ தான் அத்தையை கடத்திட்டு போகிறாங்க, அந்த காரில் தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லவும், கார்த்தி உடனே அவங்க போலீஸ் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்ல காரோட நம்பரையும் சொல்லிடுறாங்க. சரி எப்படியாவது பிடிச்சிடலாம் கார்த்தி, நான் எல்லாரையும் அலர்ட்டாக இருக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரின்னு கார்த்தியும் ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தீபாவுக்கு அந்த ரவுடிங்க கூட சண்டை போட்டதில் லைட்டாக அடிபட உடனே அவங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிறாங்க. அபிராமியை தூக்கிட்டு போய் ஒரு குடோனில் அடைச்சி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரவுடி ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லவும், ஐஸ்வர்யா அவங்க உடனே எல்லா இடத்துலையும் அலர்ட் ஆகிருப்பாங்க, அதனால் ரொம்ப சேஃப்டியாக இருங்க, வெளியே எங்கேயும் போகாதீங்க, ஊருக்குள்ளேயே சுற்றிட்டுருங்க, நான் வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, சரிங்க மேடம்னு சொல்லிடுறாங்க. கார்த்தியோட ஃப்ரெண்டு, கார்த்தி அந்த கார் வெளியே எங்கேயுமே போகலை, இங்கே தான் எங்கேயோ லோக்கல்லையே சுற்றிட்டுருக்கு அப்படின்னு சொல்லவும், 2 பேரும் ஒவ்வொரு குடோனாக போய் செக் பண்ணிகிட்ருக்காங்க. கடைசியாக ஒரு குடோன் போகிறாங்க. அங்கே பார்த்தா அந்த ரவுடிங்களில் ஒருத்தர் வெளியே நின்றுட்டுருக்காரு. இவங்க வரதை பார்த்ததுமே ஓடி போய் மற்றவங்க கிட்ட சொல்லவும், அபிராமி எல்லாருமா சேர்ந்து மறைச்சி வைக்கிறாங்க. கார்த்தியும் அதுக்குள்ளேயே தான் தேடிட்டுருக்காங்க. அபிராமி மயக்கம் தெளிஞ்சு பார்க்குறாங்க. என் பையன் இங்கே தான் இருக்கா, நான் எப்படி அவன்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. சரி இங்கே எங்கேயுமே அம்மாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பலான்னு போகும்போது அபிராமி பக்கத்தில் இருக்கிற ஒரு பொருளை தட்டி விடவும், அந்த சவுண்டு கேட்டு கார்த்தி, அந்த போலீஸ் எல்லாமே திரும்பி பார்க்குறாங்க. அதோட எபிசோடையும் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.